முதலாளி, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டேன். குட். நல்லா பூ தொடுத்திருக்க. இது என் கல்யாணத்துக்காக நான் செஞ்ச பூ வேலை. நான் சொன்னதை உங்க பொண்ணு நம்பிடுங்களா? நம்புறதா? அவ குழந்தைம்மா. எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிவாதக்காரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவசரக்காரி. தனக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சா உடனே யாரா இருந்தாலும் உதறி எரிஞ்சிட்டு போயிடுவான். நான் சொன்னேன்னு சொல்லி அக்கௌண்டன்ட்ட பணம் வாங்கிட்டு போ. பணம் வேண்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எப்படியாச்சும் முரளி ஐயாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆயுசுக்கும் உங்க காலுக்கு நான் பூ போட்டுட்டு இருப்பேன். நீ கவலையே படாத, போ. வீடியோ டேப்ல பிரின்ஸ் சார்லஸோட கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். முரளியை வர சொல்லிடுமா? வேண்டாம்ப்பா. ஏம்மா? முரளி எனக்கு புருஷன் இல்லைன்னு நான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேப்பா. சக்தி. ஆமாப்பா, நானும் நீங்களும் நினைச்ச அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவர் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஊர்ல எல்லாரையும் அழைச்சிட்டேன். ஃபங்க்ஷன் நடத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்காக தெரிஞ்சே கணத்துல வேளாமாப்பா. நான் வேணா முரளி கூட பேசி பார்க்கட்டுமாம்மா? நானும் உன்ன மாதிரி திடீர்னு முடிவெடுக்க முடியாதுமா. ஏன்னா இது கல்யாணம் மாத்திரம் இல்ல, என் கௌரவமும் கூட. சரிப்பா, கல்யாணத்தை வச்சுக்கோங்க. உங்க கௌரவத்துக்காக மாப்பிள்ளையை மட்டும் மாத்திடுங்க. எனக்காக. நீங்க ஒரு கல்லுக்கு வேணாலும் கட்டி வைங்க, ஆனா அந்த முரளிக்கு வேண்டாம்ப்பா. சக்தி குட்டி, என்கிட்டயே கோச்சிட்டு போயிட்டியா? இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கட்டும். உங்க அப்பா அளவுக்கு என்ன, அவரை விட பாப்புலர் லாயர் ஆயிடுவேன். அப்புறம் வர்றவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு. சார் போஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெரிய வீடு இல்ல? ஆமா. ஆனா ஜனங்க சம்பந்தமே இல்லாம தனியா இருக்கு. என்ன மாதிரியே. ஐ மீன் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி. நீங்க உங்க அப்பா அம்மாவோட தானே இருந்திருப்பீங்க? அவங்க ஸ்டேட்ஸ்ல, நான் ஊட்டியில. சின்ன குழந்தையில இருந்தே நான் இந்த வீட்டுல அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அடிப்படை சொந்த பந்தமே இல்லாம வளர்ந்துட்டவனா.
அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு I am the poorest rich man. Come on, let's go inside. Fantastic. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? என் தங்க நீ. ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஊதுபத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க? வாசனைக்கா? வாசனைக்கும் தான். லவ்லி. பட்டு மாதிரி என்ன இதமான உதடு. சக்தி, வாமா. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் விஸ்வம். எப்படி இருக்க தம்பி? கர்த்தருடைய தயவுல நல்லா இருக்கேன் ஃபாதர். பாத்தீங்களா, தம்பி மாதிரி இவ்வளவு பெருந்தன்மையா இருந்துட்டா சர்ச்சா கோயிலாங்கிற சர்ச்சைக்கே இடம் இல்லையே. அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும்மா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. 1000ல் ஒரு வார்த்தைங்க. ரொம்ப புகழ்றீங்க, அதுவும் அவ முன்னால. ஃபாதர், நீங்க என்னமோ ஏழை குழந்தைங்களுக்கு துணிமணி புஸ்தகம் எல்லாம் வாங்கி தரணும்னு. ஆமாம் தம்பி, அதுக்குதான் ஊருக்குள்ள நிதி வசூலுக்காக போயிட்டு இருக்கோம். ஏன் ஃபாதர் என்கிட்ட வரல? எடுத்ததுக்கெல்லாம் உன்கிட்டயே டொனேஷனுக்கு வர்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா. என்ன ஃபாதர், அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு வரலாமா? நாளைக்கு நீங்க பங்களாவுக்கு வாங்க. வர ஃபாதர். சக்தி, பெரியவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்குமா? நல்லா இருமா. ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி லல்லா லிலோ ஹொய்லி ஹோலி லல்லா லிலோ ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி ஹொய்லி ஹோலி
சுக்கா போட்ட வயசு பொண்ணு ஒன்ன தேடி நாய்சு பொண்ண வந்தாரடி மாமாவ பாரு